குழந்தைகளுக்கான முதல் வகை நீரிழிவு நோய்க்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ சிகிச்சை திருப்பத்தூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் வழங்கப்பட்டு வருகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. தேசிய சுகாதார இயக்கம் அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஏற்றத்தாழ்வின்றி சமமான மற்றும் தரமான சுகாதார பராமரிப்பு சேவைகளுக்கான உலகளாவிய அணுகலை அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது. தேசிய சுகாதார இயக்கம் தரமிக்க மருத்துவ சேவைகளை வழங்க தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படுகிறது. அதன் அடிப்படையில் தேசிய சுகாதார இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ தன்னார்வ தொண்டு நிறுவனம் திருப்பத்தூர் மாவட்ட தொடக்கநிலை இடையீட்டு சேவைகள் மையம் இணைந்து குழந்தைகளுக்கான முதல் வகை நீரிழிவு நோய்க்கான உலக தரம் வாய்ந்த சிகிச்சையை திருப்பத்தூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் வழங்கி வருகிறது. பிறந்த குழந்தை முதல் 18 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு 3 மாதத்திற்கான சராசரி குளுக்கோஸ் அளவு உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகளை மேற்கொண்டு அவர்களுக்கு தேவையான குளுக்கோஸ் அளவீட்டு கருவிகள், வலியில்லா ஊசிகள், இன்சுலின் பம்ப், குளுக்கோஸ் மருந்துகள் என பல்வேறு சேவைகளை வழங்கியது. முதல் வகை நீரிழிவு நோயால் தமிழகத்தில் மட்டும் சுமார் 20,000 குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். சரியான மருந்துகளும் உணவு பழக்கமும் முறையாக கடைபிடித்து வந்தால் இது ஒரு நோயே இல்லை என மருத்துவர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் தெரிவித்தார். 7 மாத குழந்தையிலிருந்து 18 வயது குழந்தைகள் வரை தமிழகத்தில் மட்டும் அரௌண்ட் ஒரு 20,000 குழந்தைங்க இருக்குன்னு நம்புகிறோம். அண்ட் இந்த குழந்தைங்கள் எல்லோருமே வாழ்நாள் முழுவதும் 4 வேளை இன்சுலின் ஊசி போடணும். ஸோ முக்கியமான அறிகுறிகள் ரொம்ப தண்ணி தாகம் நிறைய எடுக்கிறது, யூரின் அடிக்கடி போகிறது, எடை மெலிவு. இதுதான் பெரிய கவலை. இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா சுகர் அளவு 500-600 அளவுக்கு போய் இது ஐசியூவில் கோமா அட்மிஷன் கொண்டு போய் போடும். ஆனால் நல்ல விஷயம் என்னவென்றால் இதை ஒழுங்காக ட்ரீட் பண்ணால் இது ஒரு நோயே கிடையாது. ஸோ டாக்டர் அருண் தம்பராஜ் தலைமையில் நேஷனல் ஹெல்த் மிஷன் தலைமையில் நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம். அரசு மருத்துவமனையிலேயே இலவசமாக தங்கள் குழந்தைகளுக்கான மருந்துகள் பெற முடிந்தது மிகவும் உதவியாக உள்ளது என பயனாளிகள் தெரிவித்தனர். சென்னைக்கு மாதம் போய் ட்ராவல் பண்ணிட்டு வர்றது, காலையில் 4 மணிக்கு போய் நைட்டு 11 o'clock வருது. குழந்தைய கூட்டிகிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ இங்கே திருப்பத்தூர் ஜிஹெச்லேயே எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, எல்லா கிட்டு செக் பண்ணுறது எல்லாமே. அதனால் இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. தனியார் ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூப்பிட்டு போனோம். அங்கே ஒரு 6 நாள் இருந்தோம். ஐசியூலேயே 3 நாள் இருந்தோம். அப்புறம் நார்மல் வார்டில் 3 நாள் இருந்தோம். அப்புறம் அங்கேயே 1 lakh மேலே செலவாயிடுச்சு. இங்கே பின்னாடி எல்லாமே மெடிசன் எல்லாம் ஃப்ரீயாக அங்கே தராங்கன்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் இங்கேயே பார்த்துக்குங்க, வேறு எங்கேயும் செலவு பண்ணாதீங்க, இதுக்காக எல்லாமே நாங்கள் இனிமேல் நாங்களே பார்த்துக்கிறோம், கேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகத்தரம் வாய்ந்த மருந்துகள் அரசு மருத்துவமனையில் வழங்கப்படுவது குழந்தைகளின் உடல் நலம் காப்பதுடன் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பல்லாயிரக்கணக்கான பெற்றோர்களின் சுமையை குறைக்கும். டிடி தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையிலிருந்து அனுராதா.